வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. 1881 எலன் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் லிவர்பூல்ல இருந்து டுவர்ட்ஸ் நியூயார்க்கை நோக்கி சில இம்பார்ட்டன்டான கூட்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்புச்சு. இந்த எலன் ஆஸ்டின் அப்படிங்கிற கப்பல் பாதி வழியில சர்கோசோ கடலை அடையும் போது ஒரு அடர்த்தியான மிகப்பெரிய பனிமூட்டம் இந்த கப்பலை சூழுது. அந்த கப்பலை வேலை பார்த்துட்டு இருந்தவங்களால தன்னை சுத்தி என்ன இருக்குதுன்னே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பனிமூட்டம் அடர்த்தியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பனிமூட்டத்தை விலக்கிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கப்பல் அவங்க பக்கத்துல வந்து நின்னுச்சு. இதை பார்த்த எலன் ஆஸ்டின் கப்பலோட கேப்டனுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் இந்த மர்மமான கப்பல்ல எந்த ஒரு மாலுமியும், எந்த ஒரு பயணியும், எந்த ஒரு கேப்டனுமே இல்லை. ஆனா கப்பல் முழுக்க விலையுயர்ந்த சரக்கு பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஆள் இல்லாத இந்த கப்பலையும் விலையுயர்ந்த பொருட்களையும் பார்த்த கேப்டன் தன்னோட கப்பல்ல இருந்து சில ஆட்கள் அனுப்பி அந்த கப்பலையும் தான் கூடவே டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வராரு. ஆனா அப்பா அவருக்கு இந்த கடலை விட்டு இந்த கப்பல் என்னைக்குமே வெளியே வராதுன்னு தெரியாது. முன்னும் பின்னுமா ரெண்டு கப்பலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா ஒரு மிகப்பெரிய இடியும் மின்னலும் சேர்ந்து ரெண்டு கப்பலையும் தனியா பிரிக்குது. இந்த மர்மமான கப்பல் எங்க போச்சுன்னு கேப்டனால ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியல. அடுத்த நாள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மர்மமான கப்பல் மறுபடியும் தானாவே எலன் ஆஸ்டின் கப்பல் பக்கத்துல வந்து நிக்குது. ஆனா கேப்டன் அனுப்பி வச்ச ஒரு ஆள் கூட அந்த கப்பல்ல இல்ல. மறுபடியும் கேப்டன் சில ஆட்களை கொஞ்சம் வெப்பன்ஸை கொடுத்து அந்த கப்பலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த முறை ரெண்டு கப்பலும் சைட் பை சைட் நெருக்கமா டிராவல் பண்ணுது. இருந்தாலும் சடனா அந்த பனிமூட்டம் மறுபடியும் ஏற்படுது. இந்த மர்மமான கப்பலும் காணாம போகுது. ஆனா இந்த முறை அந்த கப்பலை கேப்டன் தேட முயற்சி பண்ணல. பிகாஸ் திரும்பவும் அந்த கப்பல் தானாகவே வந்து சேரும்னு அவர் கெஸ் பண்ணாரு. அதே மாதிரி ரெண்டாவது டைமும் எந்த ஒரு ஆட்களும் இல்லாம அந்த கப்பல் தானாவே வந்து சேருது. ஆனா இந்த முறை யாரும் அந்த கப்பலுக்குள்ள போகல. இந்த சபிக்கப்பட்ட கப்பல், அதாவது இந்த கர்ஸ்ட் ஷிப் கடலை விட்டு என்னைக்குமே வெளியே வராதுன்னு தெரிஞ்சு அது அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் தனியா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த மர்மமான கப்பல் சம்பவம் நடந்த இடமே ஒரு மிகப்பெரிய மர்மமான இடம். அது வேற எதுவும் இல்லை, பெர்முடா ட்ரையாங்கிள். 1881 நடந்த இந்த ஒரு சம்பவம் தான் முதல்ல பெர்முடா ட்ரையாங்கிள் நடந்த மர்மமான நிகழ்வா சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இதே மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் நடந்த உண்மையான முக்கியமான சில மர்மமான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். இப்போ டைம் லைன்ல இயர் 1895 ஜோஷுவா சொல்காம். இவர் கப்பல் மூலமா இந்த மொத்த உலகத்தையும் சுத்தி வந்த முதல் மனிதர். இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் செயலர்னே சொல்லலாம். ஆனா இவ்வளவு திறமையான கப்பலோட்டியா இருந்த ஜோஷுவா சொல்காம் சடனா காணாம போறாரு. இவர் எங்க போறாருன்னு தேடின எல்லாருக்கும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன், இவர் காணாம போன அன்னைக்கு நார்த் அமெரிக்கால இருந்து சவுத் அமெரிக்காவுக்கு இவர் கப்பல் மூலமா டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் நார்த் அமெரிக்கால இருந்து கிளம்பின ஜோஷுவா சவுத் அமெரிக்கா போய் சேரவே இல்லை. இன்பிட்வீன்ல கப்பலோடு சேர்த்து அவரை முழங்கிய இடம் பெர்முடா ட்ரையாங்கிள். இதை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இந்த இன்சிடென்ட்டை மையப்படுத்தி சேலிங் அரவுண்ட் த வேர்ல்ட்னு ஒரு புக்கே வெளிவந்திருக்கு. அடுத்ததா டைம் லைன்ல 1918 USS சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க போர்க்கப்பல் பிரேசில்ல இருந்து திரும்பவும் யூஎஸ்க்கு திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. அந்த கப்பல்ல கேப்டன், செயிலர், ஷிப் ஒர்க்கர்ஸ்னு மொத்தமா 309 பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல ஆயிரம் டன் கணக்கான மேங்கனீஸ் ஓரும் அந்த கப்பல்ல இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோடு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல் தான் USS சைக்ளோப்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த பீரியட்ல இருந்த டாப் ஃபாஸ்டஸ்ட் ஷிப்னா அது USS சைக்ளோப்ஸ் மட்டும்தான். ஆனா இந்த வேகமான மிகப்பெரிய உருவம் 1918ல பெர்முடா கடல் பகுதியில் காணாம போகுது. இந்த கப்பலோட கேப்டன் கிட்ட இருந்து US நேவிக்கு வந்த கடைசி மெசேஜ், எங்க காம்பஸ் தாறுமாறா திரும்பிட்டு இருக்கு, ரேடாஸும் ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது, எங்களை சுத்தி அசாதாரணமான விஷயங்கள் நடக்குது. அதோட இந்த சிக்னல் கட் ஆகி இருக்கு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கப்பல் கடல்ல மூழ்கி இருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் அதோட ஒரு ட்ரேஸ் கூட பெர்முடா கடல் பகுதியில கிடைக்கல. அடுத்ததா டைம் லைன்ல 1941 முன்னாடி பார்த்த மாதிரி இன்னொரு மிகப்பெரிய US நேவி ஷிப் USS புரோட்டேயஸ் 58 பேசஞ்சர்ஸோட டன் கணக்கான அயன் ஓர்ஸை ஏற்றிக்கிட்டு யூஎஸ்ல ஈஸ்ட் கோஸ்ட்டை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அதே பெர்முடா பகுதியில் இந்த ஷிப் மர்மமான முறையில் காணாம போகுது. இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு மாசம் கழிச்சு காணாம போன USS புரோட்டேயஸோட சிஸ்டர் ஷிப்பான USS நிரேயஸ், இந்த கப்பலும் மர்மமான முறையில் காணாம போகுது. இந்த ரெண்டு இன்சிடென்ட்லயும் இருந்த காமனான விஷயம், காணாம போகும்போது இந்த ரெண்டு கப்பல்லையும் டன் கணக்கில் இரும்பு தாதுக்கள் இருந்திருக்கு.
அடுத்ததா டைம்லைன்ல 1945. இவ்வளோ நாளாக இந்த பகுதியில் போர்க்கப்பல்கள் மட்டும்தான் காணாமல் போயிட்டு இருந்துச்சுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வானத்தில் பறக்கிற 5 போர் விமானங்கள் பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியை ரீச் ஆகும்போது காணாமல் போகுது. எஸ், 1945 ஒரு நார்மலான வெதர் கண்டிஷன் இருக்கிற நாளில் அமெரிக்காவை சேர்ந்த 5 போர் விமானங்கள் பயிற்சிக்காக கிளம்புது. இவங்களோட பயிற்சி விதிகளின் படி மியாமிலிருந்து கிளம்புற போர் விமானங்கள் பாமாஸ் தீவுகள் அடைஞ்சு மறுபடியும் திரும்பி மியாமிக்கே வரணும். இந்த பிளான் படி கிளம்பின 5 போர் விமானங்களும் பாமாஸ் தீவுகளை அடையும் போது ஃப்ளைட்டில் இருந்த காம்பஸ் எல்லாமே இன்அக்யூரேட்டான டைரக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதில் கன்ஃபியூஸ் ஆகி போன க்ரூவோட கேப்டன் சார்லஸ் டெய்லர் திரும்பி மியாமிக்கே போக வேண்டிய ஃப்ளைட்ஸை அப்படியே மியாமிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு போக வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நாம தப்பான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்ட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் தங்களோட ஃப்ளைட்டில் ஃபியூவல் கம்ப்ளீட்டாக தீர்ந்து போனதை கவனிக்கிறாங்க. இந்த இடத்துல தரையில் இருந்த நேவி ஆஃபீஸர்ஸ்க்கும் கடலுக்கு மேலே பறந்துட்டு இருந்த பைலட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருந்த கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. ஆனால் இந்த கனெக்ஷன் கட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த 5 ஃப்ளைட்டையும் தலைமை வகிச்சிருந்த கேப்டன் சார்லஸ் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. We lost our compass direction. Everything here looked like very strange, even the ocean. It looks like we are entering into white water. We are completely lost. இதுக்கான அர்த்தம் எங்களோட காம்பஸ் திசைகளை நாங்கள் இழந்துட்டோம். இங்கே சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த கடலும் தான் ஒரு வித்தியாசமான ஒயிட் வாட்டருக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் முழுசாக தொலைஞ்சு போயிட்டோம். இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம், இந்த 5 ஃப்ளைட்டையும் தேடி போன இன்னொரு ரெஸ்கியூ ஃப்ளைட்டும் அதே நாளில் காணாமல் போகுது. அடுத்ததா டைம்லைன்ல 1948 DC-3 ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் 25 பேசஞ்சர்ஸோட மியாமில தரையிறங்கிறதுக்காக கடலுக்கு மேலே தன்னோட ஃப்ளைட் ரூட்ல பறந்துட்டு இருந்துச்சு. சரியா மியாமிக்கும் இந்த DC ஃப்ளைட்க்கும் இன்பிட்வீன்ல 50 மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது DC-3 ஃப்ளைட்டோட கேப்டன் மியாமி ஏர்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி தரையிறங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, வெறும் 50 மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஃப்ளைட்ல இருந்து வந்த சிக்னல் சடனா கட் ஆகுது. இந்த DC ஃப்ளைட்டும் மியாமி ஏர்போர்ட்டை போய் சேரவே இல்லை. வெறும் 50 மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த ஃப்ளைட் மர்மமான முறையில் காணாம போகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃப்ளைட்க்கு என்ன ஆச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பெர்முடா ட்ரையாங்கிளோட எட்ஜில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ டைம் லைனை கொஞ்சம் ரேம்ப் அப் பண்ணலாம். டைம்லைன் படி 1963ல ஒரு மிகப்பெரிய டேங்கர் ஷிப் வித் 39 பேசஞ்சர்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மோல்டன் சல்ஃபரோட பெர்முடா ட்ரையாங்கிளில் காணாமல் போயிருக்கு. இப்போ டைம்லைனில் 1978 இந்த காலகட்டத்தில் இர்விங் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பைலட் தனியாக ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு செயின்ட் தாமஸில் இருக்கிற பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு வரதுக்காக கிளம்புறாரு. இந்த ஃப்ளைட் பெர்முடா ட்ரையாங்கிளை ரீச் ஆகும்போது கம்ப்ளீட்டாக ரேடார்ல இருந்தே காணாமல் போகுது. கடந்த ஒரு நூற்றாண்டா இந்த மாதிரி மர்மமான சம்பவங்கள் பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்துட்டே வருது. கிட்டத்தட்ட 50 ஷிப்ஸ், 20 கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் எந்த ஒரு சுவடும் இல்லாம காணாம போகுது. அது மட்டும் இல்லாம சரியா 8000க்கும் அதிகமான மனிதர்கள் இங்க இறந்து போயிருக்காங்க. இப்போதான் நாம வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்தை நெருங்கியிருக்கோம். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தின விஷயங்களை நம்புறவங்களை நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு கான்ஸ்பிரன்சி பிலீவர்ஸ், இன்னொன்னு சயின்ஸ் பிலீவர்ஸ். முதல்ல சயின்ஸ் பிலீவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பெர்முடா ட்ரையாங்கிள்ல காணாம போன ஃப்ளைட்டோ ஷிப்போ எல்லாத்திலயும் கடைசியா காமனா வந்த மெசேஜ் திசை காட்டி காம்பஸ் சரியா ஒர்க் ஆகல. இதுக்கு அறிவியல் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குதுன்னா, பூமியை பொறுத்த வரைக்கும் 2 நார்த், ஒன்று ட்ரூ நார்த், இன்னொன்று மேக்னெட்டிக் நார்த். இந்த 2 நார்த்துக்கும் இன்பிட்வீன்ல கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 1000 கிலோமீட்டர்ஸ்குள்ள மாற்ற எந்த ஒரு ஷிப்பா இருந்தாலும் ஃப்ளைட்டா இருந்தாலும் கண்டிப்பா காம்பஸ் மிஸ்பிஹேவ் பண்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த நார்த் அண்ட் ட்ரூ நார்த் இந்த ஒரு விஷயம் பெர்முடா பகுதியில தான் அதிகமா நடக்குது. அடுத்ததா சயின்ஸ் பிலீவர்ஸ் கிட்ட கேட்கப்படுற கேள்வி, இங்க மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஃப்ளைட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் காணாம போகுது? அதுக்கு அவங்க சொல்ற பதில், இந்த பெர்முடா பகுதி தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ளைட் அண்ட் ஷிப் டிராஃபிக் இருக்கிற இடம். ஸோ தினமும் இவ்வளோ ஃப்ளைட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல 100க்கும் குறைவான ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்முடா பகுதியில் காணாம போற ஃப்ளைட்டையோ இல்லை ஷிப்பையோ தேடுறது ஒரு மூட்டை நெல்லில் ஒரே ஒரு அரிசியை தேடுறதுக்கு சமம்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இதை விட ஒரு கிரேசியான விஷயம், ஒரு பக்கம் இந்த இடம் இவ்வளோ மோசமானதா அப்படின்னு மீடியாவில் பேசிட்டு இருந்தாலும் அமெரிக்காவோட பாதுகாப்பற்ற கடல் பகுதிகள் லிஸ்ட்ல இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இல்லவே இல்லை. இப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை சுற்றி இருக்கிற கான்ஸ்பிரன்சியை நம்புறவங்க என்ன சொல்றாங்கன்னு நாம பார்க்கலாம். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன், அட்வான்ஸ்டு ஏலியன்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் அவங்க கிட்ட வச்சிருந்த சிவிலைசேஷன்.
அட்லாண்டிஸ் புதஞ்சிருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. இதை மையப்படுத்தி 1974 சார்லஸ் பெசைர் அப்படிங்கிற ஒருத்தர் வித்தவுட் எ ட்ரேஸ்னு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அடுத்ததா இன்னும் சில நம்பிக்கைகள் ஒரு மிகப்பெரிய ஜெயின் ஸ்குவிட் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் அதனாலதான் இந்த பக்கம் போற கப்பல்கள் எல்லாம் மர்மமான முறையில காணாம போகுதுன்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இந்த பர்முடா ட்ரையாங்கிள்ல ஒரு மிகப்பெரிய வார்ம் ஹோல் இருக்குது. வார்ம் ஹோல்ல சிக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் திரும்பி வராது. இதனாலதான் பர்முடா ட்ரையாங்கிள்ல காணாம போன எந்த ஒரு ஃபிளைட் அண்ட் ஷிப்ஸோட ட்ரேசஸும் இது நாள் வரைக்கும் கிடைக்கலன்னு அவங்க சொல்றாங்க. ஃபைனலி இந்த வீடியோவுக்கு வெயிட் இந்த மொத்த டைம் லைன்ல ஒரு முக்கியமான டைம் லைனை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த டைம் லைனை நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. நாம முதல்ல பார்த்த டைம் லைனுக்கு கிட்டத்தட்ட 1881 இருந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் பர்முடா ட்ரையாங்கிள் பத்தின குறிப்புகளை எழுதி வச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இப்போல இருந்து சரியா 500 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னோட கப்பல்ல பர்முடா பகுதியை அடையும் போது சில அசாதாரணமான விஷயங்கள் நடந்ததா குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. இந்த இடம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. என்னோட காம்பஸ் சரியா வேலை செய்யல. வானத்துல மிகப்பெரிய கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. அந்த கருமேகங்கள்ல இருந்து நெருப்பு பந்துகள் கடல்ல வந்து விழுது. இதுதான் கொலம்பஸோட குறிப்புகள் இருந்த வார்த்தைகள். கேட்கவே வியடா இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்த பர்முடா ட்ரையாங்கிள் பத்தின மர்மங்கள் சயின்ஸ்க்கும் கான்ஸ்பிரன்சிக்கும் இன்பிட்வீன்ல ஒரு புரியாத புதிராவே இருந்துட்டு வருது. ஃபைனலி இவங்க தான் நம்ம லாஸ்ட் வீக்கோட பெஸ்ட் கமெண்டர்ஸ். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இது நாள் வரைக்கும் நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்டான, என்டர்டைன்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.